அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த வெள்ளிக்கிழமையில் முன்னோர்கள் சொல்லுவாங்க நகை எக்காரத்து கொண்டு நகை வெட்டக்கூடாதுன்னு. அதோடைய சிறு விளக்கத்தை தான் சொல்கிறேன், கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. வெள்ளிக்கிழமை ஒரு அற்புத நாளாகும். வெள்ளிக்கிழமை என்றால் கோவிலுக்கு செல்ல உகந்த ஒரு நாள் என்று சொல்லலாம். பிற நாட்களை காட்டிலும் இந்த நாள் புனிதம் நிறைந்த நாளாகவும் அம்மனுக்குரிய நாளாகவும் இந்த நாள் கருதப்படுகிறது. அம்மனுக்குரிய இந்த நாளில் ஒரு செயலை தொடங்கினால் அது வெற்றியாகவே அமையும். நல்லதொரு தொடக்கத்துக்கு உகந்த கிழமை தான் வெள்ளிக்கிழமை. அற்புதம் நிறைந்த இந்த நாளில் நகம் வெட்டக்கூடாது என்று சொல்வதற்கு காரணங்கள் சில இருக்கின்றன, கருத்தில் கொள்ளுங்கள். நகை வெட்டுவதற்கு நாள் என்ன கிழமை என்ன என்று பலரும் சொல்வார்கள். ஏன் இப்படி முன்னோர்கள் சொன்னார்கள் என்று யாரும் ஆராய்ச்சி செய்வதில்லை. அதை பற்றி தெரிந்து கொள்ளவும் அவங்க விரும்பவில்லை. முன்னோர்கள் ஏன் இப்படி சொன்னார்கள் என்பதை இப்போது நம்ம பார்க்கலாம். பொதுவாக சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாகவும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது. மகாலட்சுமிக்குரிய அந்த நாளில் புதிதாக ஒரு பொருளை பெற வேண்டுமே தவிர இழக்கக்கூடாது என்பதுதான் ஐதீகம். நகை முடி இரண்டுமே வெட்டினால் வளர்வது என்றாலும் அதுவும் நமது உடலில் ஒரு அங்கமாகும். பொருளை இழப்பதே தவிர, அதாவது பொருள் இழப்பதே தவிர என்றால் உடல் உறுப்பை இழப்பதும் இன்னும் அதிகப்படியான தவறு. அதனால்தான் வெள்ளிக்கிழமை நகை வெட்டக்கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன, முன்னோர்களும் கூறுகிறாங்க. இது சாஸ்திரங்கள் அடிப்படையில் தோன்றியது கிடையாது என்றாலும் நம்பிக்கையின் பேரில் நமது முன்னோர்களால் சொன்னதை அனைவரும் மனதார ஏற்றுக்கொண்டனர் என்றுதான் கருத்து. நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.